இந்த இடத்துல வந்து நான் காமனா கொஸ்டின் ஆன்சர் செஷன் இப்ப இருக்கு. ராஜ் நீங்க ஸ்பாட்லைட்ல வைக்கிறீங்களா? Yeah. தேங்க் யூ. இந்த இடத்துல நான் வந்து முதல்ல ஹரிஷாட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா நம்ம கிராஸ் கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் நான் சொல்லிட்டேன். நம்ம நெறைய பேர் கஷ்டப்படுறோம். அடல்ட்ஸா தமிழ் கத்துக்கிறது எப்படி அந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கு. அ இப்ப நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லிட்டீங்க ஹரிஷா. எனக்கு அது ஓகே. இப்போ சேலஞ்சஸ் ஃபார் அடல்ட்ஸ். இப்ப நம்ம எப்படி அத எடுத்துக்கிறது? நாங்க எப்படி அத கத்துக்கிறது? இப்ப அடல்ட்ஸ் எப்படி லாங்குவேஜ் கத்துக்கிறது என்று முதல் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். சின்ன பிள்ளைகள் லாங்குவேஜ இன்ட்யூட்டிவா லேர்ன் பண்ணுவேன். அப்படின்னா அவையில் பிளே மூலமா இல்லாட்டி அவைகளுக்கு விருப்பமான விஷயங்களை எங்கேயாச்சும் அறியிக்க அது மூலமா அவையில் லாங்குவேஜ் அக்வயர் பண்ண வேணும். ஆனா அடல்ட்ஸ் லாங்குவேஜ் அக்வயர் பண்றது ஒரு தியரட்டிக்கலா ரொம்ப அந்த ஒரு புத்தகத்தை வாசிச்சு அப்படிதான் அவையில் லாங்குவேஜ் கத்துக்கொள்ள பார்ப்பினோம். இப்ப ஹரிஷ் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் நான் மோஸ்ட்லி கத்துக்கொள்ற ஒரு சிச்சுவேஷன் அவையோட வேலை செய்யற ஆக்கள் அவையோட உரையாடுற ஆக்களோட தான் அந்த லாங்குவேஜ் அவையில் பெஸ்ட் ஃபார்ம்ல கத்துக்கொள்ள வேணும். ஆனாலும் அந்த ஒரு செட் பேக் இல்லாட்டி ஒரு இல்ல அவையில் தங்களை தாண்டி கொஞ்சம் ஹோல்ட் பேக் பண்ண வேணும். என்னன்னா அவ்வளோத்துக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு கம்ஃபர்ட் இருக்காது அந்த லாங்குவேஜ்ல. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பர்சனல் டச் இருக்காது அந்த லாங்குவேஜோட. அவையில் அக்வயர் பண்ற லாங்குவேஜ் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கலாம். ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் அந்த ஸ்டாட்டிக்னஸ் போறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னா கூட மெட்டாக்களோட உரையாடுறது, ஜோக்ஸ் அடிக்கிறது, கொஞ்சம் அந்த ஆயிலும் அந்த ஒரு ஸ்டிஃபா இருக்காம கொஞ்சம் ஜோவியலா கதைக்கிறது. ஏன்னா அப்பதான் அந்த ஒரு நேச்சுரலிட்டி வரும் அந்த லாங்குவேஜ்ல. I also think participation participation. ஏன்னா எல்லாம் இருக்கு. நம்ம அதெல்லாம் என்கேஜ் பண்றோமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. கரெக்ட். சொல்லுங்க ஹர்ஷா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். அண்ட் இப்ப ஒரு நாங்க அடல்ட்ஸா நாங்க லாங்குவேஜ் அக்வயர் பண்ணிக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என் அம்மா அப்பா இங்க வந்தவே ஸ்ரீலங்கால இருந்து அவையில் இங்க ஸ்ரீலங்கால இருந்து வரைக்கும் அவைகளுக்கு தமிழ் தெரியும், ஆனா ஜெர்மன் தெரியாது. ஸோ அவையோட 30s 35ல அவையில் ஜெர்மன் லாங்குவேஜை கத்துக்கொள்ளிக்க அவையில் அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த லாங்குவேஜ ஒரு டூலா மதிக்கல. பிகாஸ் தே வர் லைக் ஓகே லாங்குவேஜ் இஸ் இப்ப அவட பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு முக்கியம், ஆனா வீட்டை தமிழ் தான் கை கொண்டு அந்த ஒரு எப்படி சொல்ற ஒரு நாங்க அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வளர்ந்துட்டோம். பிகாஸ் இப்ப எங்களுக்கு இங்கிலீஷ் என்ற ஒரு சரௌண்டிங் லாங்குவேஜ் இல்ல. பட் இஃப் யூ சி ஃபார் லைக் இங்கிலாந்து ஆர் யூஎஸ், அங்க இங்கிலீஷ் என்ற ஒரு சரௌண்டிங் லாங்குவேஜ் இருக்கிறதால அந்த அம்மா அப்பாக்கும் கூடுதலா இங்கிலீஷ் என்ற ஒரு லாங்குவேஜ் தெரியும். So they won't grab the Tamil language. They would rather go for the English language. And அந்த இங்கிலீஷை தான் நான் பிள்ளையோட கதைக்கு பார்ப்பணும். நாங்க என்ன செய்யணும் வந்த இடத்துலன்னா அந்த இங்கிலீஷை விட்டுட்டு தமிழ்ல வீட்டை கதைச்சா தமிழ் வந்துடும் பிள்ளைகளுக்கு. பட் கூடுதலா அந்த ஓன் கம்ஃபர்ட் பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எப்படி நாங்க தமிழ்ல நாங்க கொஞ்சம் கத்துக் கொடுக்குற ஒரு கேள்விக்குறியாலேயே அவையில் இங்கிலீஷோடயே நின்று வேணும். நாங்க அதை ஒரு எக்ஸாம்பிளா செய்தாதான் பிள்ளைகளும் அதை எடுத்து கொண்டு போவேணும். இப்ப அது சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், யூத்தா இருக்கட்டும், வளர்ந்து வர அடல்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா நாங்க என்ன ஒரு எக்ஸாம்பிள செட் பண்றோம்ன்றதான். அந்த இப்ப இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா முக்கியமா இதுல சொல்ல விரும்பின ஒரு விஷயம், கடைசியா நான் ஒரு கோட் போட்டிருந்தேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, அதுல கொஞ்சம் டைப்போஸ் இருக்குதுன்னு. எனக்கு தெரியும் அதுல டைப்போஸ் இருக்குதுன்னு. என் தமிழ் அவ்வளவு சரியில்லை. பட் நாங்க எந்த ஒரு பார்வையிலிருந்து ஒரு ஆளோட வளர்ச்சியை பாக்குறோம். இப்ப ஒரு ஆள் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்துதான் லாங்குவேஜ் அக்வயர் பண்ணணும். வானத்திலிருந்து குதிச்சு உடனே ஃபுல் லாங்குவேஜ் தெரிஞ்சு கொடுற ஆக்கள் இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்ல. சோ இப்ப ஜெர்மன் இல்லாட்டி இங்கிலீஷ கத்துக்கொள்ளிக்கையும் இல்லாட்டி பிரெஞ்சு, இப்ப அஜிதா சொன்ன மாதிரி பிரெஞ்சை கத்துக்கொள்ளிக்கையும் எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வரும். ஏன்னா அந்த லாங்குவேஜ் வேற ஒரு இப்ப தமிழையும் பிரெஞ்சையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா
totally different, right? So அது கத்துக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் தேவை. அந்த ஸ்கில்ஸ கத்துக்கிறதுக்கே டைம் தேவை. சோ Correct. அதுக்கு பிறகு நீங்க அந்த லாங்குவேஜ் பழகி அதை சரியா எழுத பழகுற ஒரு விஷயமும் நீங்க அதை பத்தி யோசிக்கணும். அந்த சரியா ஸ்டெப்ஸ்கள் சொன்னீங்க. இருக்குது. அதை விட்டுட்டு உடனே ஓகே நீங்க அது பிள்ளை எழுதிட்டீங்க, ஓகே நீங்க அது சரியா கதைக்கலன்னா என்ன ஒரு எக்ஸாம்பிள் நாங்க கொடுக்குறோம்னா, நீங்க பெர்ஃபெக்ட்டா கதைச்சாதான் சரி, நீங்க மிஸ்டேக்ஸ் விட்டீங்கன்னா நீங்க கதைக்காமலே இருங்க. அது Everything's a கூடாத learning ஒரு lesson. விஷயம். Yeah. It's a learning lesson தான். Yeah. So Correct. I hope இது மூலமா ஆட்களுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த பெர்ஃபெக்ஷனிசம் இருக்கணும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஒரு லேர்னிங் பை டூயிங், even if it's like learning language acquiring or என்னண்டாலும் என்ன ஒரு ஸ்கில்ல நீங்க பழகுறதாலும் நீங்க விழுந்துதான் ஆகணும். விழுந்த அப்புறம் Correct. நீங்க அது மூலமா நீங்க லேர்ன் பண்ணுவீங்க புது விஷயங்களா. அதுக்காக தான் ஹர்ஷா நாங்க வந்து டைல் வந்து அத ஃபோக்கஸ் பண்ணி தமிழோட கல்ச்சர் ஹெரிடேஜ இங்க இருக்கிற மக்களுக்கும் சரி, இல்ல வேற எங்கேயாவது பிறந்து வளர்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்க அக்ராஸ் த குளோப் யுகேன்னு மட்டும் இல்ல, யுஎஸ், கனடா, இப்ப ராஜ் அவங்க நெறைய இடத்துல போய் வொர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றோம். இந்த தமிழ் ஹெரிடேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வொர்க் ஷாப்ஸ் கூட 6 மந்த்ஸ்க்கு அது போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்றதே இந்த மாரி விஷயங்கள நரிஷ் பண்ணி எல்லா குழந்தைங்களா இருக்கும்போதே வரணும். And also adults can also participate. Thank you, Harisha, for sharing this information. அடுத்தபடியா There's one person waiting. Nindulan wait. Yes, please. Thanks. இப்ப டைம் இருக்கா Quick. Please கேளுங்க. ஓகே, சுருக்கமா சொல்றேன். இந்த இன்டர்வென்ஷன் செஞ்ச எல்லாருக்கும் நன்றி. இந்த கொஸ்டின் மெயினா ஹரிஷாக்கு. ஏன்னா நான் வந்து ப்ரொஃபஷனல் வைஸ் நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு நியூரோ சைக்காலஜிஸ்ட். ஸோ நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வந்து இங்க பிரான்ஸ்ல வந்து தமிழ் சோலையோட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு கீழே கிட்டத்தட்ட 100 தமிழ் சோலையில ஒவ்வொரு சிட்டிலையும் இங்க இருக்குது. ஸோ அவ என்ன அப்ரோச் பண்ணிக்கல சொன்னவ வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் உங்களுக்கு வந்து எங்களோட ப்ரொஃபசர் தமிழ் ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்னன்னு நான் அதுல சிலர்கள் கொடுத்தேன். பட் அதையும் தாண்டி எங்களுக்கு முக்கியமான தேவை வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட். ஏன்னா இப்ப நாங்க 2ஆம் தலைமுறையில இருந்து 3ஆம் தலைமுறைக்கு போயக்குள்ள எங்களுக்கு வந்து எங்களோட மொழிய வந்து ஒரு இருமொழி சூழல் பிலிங்கிஸ் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள எப்படி கடத்துறதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஆஸ் அ ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து அதை நாங்க இலகுவா கடத்துறதுக்கு வந்து உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, உங்களோட ஆலோசனைகள் என்னன்றதை வந்து மேபி இப்ப பதில் சொல்றது கஷ்டமா இருக்கும். பட் மேபி பொறுமையா அதை நாங்க வந்து கிளியரா வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அந்த ஆசிரியர் எதிர்பார்க்கிறேனும். ஸோ அது வந்து கொடுக்கறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா I would be happy. என்னன்னா நான் இப்ப ஜெர்மனியை பற்றி கதைக்கணும்னா இந்த ஒரு நிலையை நான் ஜெர்மனிக்கு கொண்டு வரதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன், கஷ்டப்படுறேன். ஆனா அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இன்னும் தொடங்கல. சோ கொஞ்சம் வெயிட் பண்றேன் நீங்க ஜெர்மனிக்கு. பட் பிரான்ஸுக்கு எப்படியும் எனக்கு இயலுமான அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஐ வுட் பி ஹாப்பி. என்னன்னா மேபி இதுல ஷார்ட்டா சொல்லலாம் என்னன்னா சரௌண்டிங் லாங்குவேஜ் சின்ன பிள்ளைகள் எப்படியும் அவையோட சரௌண்டிங் சிச்சுவேஷன்ஸ்ல கத்துக்கொள்ள வேணும். ஸோ இப்போ ஒரு இன்ஃபென்ட் வீட்டுல கூட டைம் இருக்க அந்த இன்ஃபென்ட் தமிழ் லாங்குவேஜை வீட்டை கேட்குதுன்னா தமிழ் லாங்குவேஜை கத்துக்கொண்டுடும். 3 வயசுக்கு அப்புறம் கிண்டர் கார்டனுக்கு போயிருக்க கிண்டர் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் அந்த சரௌண்டிங் லாங்குவேஜையும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக் அப் பண்ணும். ஸோ நீங்க கூட அந்த சரௌண்டிங் லாங்குவேஜ் இப்ப பிரான்ஸ்ல பிரெஞ்சை பற்றி யோசிக்கணும் இல்ல. முதல் மெயின்லி முக்கியமான விஷயம் தாய்மொழி. தாய்மொழியை நீங்களே தொடங்கிட்டீங்கன்னா அந்த பிள்ளைகளோட அந்த தாய்மொழியை அவை கத்துக்கொண்டதாலேயே அவை மற்ற லாங்குவேஜை ஈஸியா கத்துக்கொள்ளுது. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு முதல் நாங்க வரணும். ஆமா, இதுல முக்கியமா நிந்துலன் நாங்கள் தாய்மொழி கன்சல்டிங்கோடையும் தாயிலும் இணைஞ்சு பிராங்க்ஃபர்ட்ல ஒரு ஈவெண்ட் நடத்த போறோம் வெரி சூன். அதுல வந்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நீங்க கூடுதலாக இது பற்றிய விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த சேலஞ்ச் அஜீராண்ட பிரான்ஸ்லயும் அப்படி ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றது. லுக்கிங் ஃபார்வர்ட். இதுல பல விலங்கல முழு ஆதரவு பிரான்ஸ்ல தருவோம். நன்றி. இதுல முக்கியமா எங்களுக்கு புதுசாக அதாவது சவுதி அரேபியா, மற்றது நெதர்லாந்து, பிரான்ஸ், மற்றது ஜெர்மனி என்று பல நாடுகள்ல இருந்து நிறைய விஷயங்களை கேட்டிருந்தோம். பட் ஃபியூச்சர்ல அதாவது வருங்காலங்கள்ல தனித்தனியா
ஒரு டீட்டெயிலா கதைக்கக்கூடிய மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ண வேண்டிய டைம் இஸ் அ பிக் ஃபேக்டர் இல்லையா ராகவி? கரெக்ட். அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லா ஸ்பீக்கர்ஸையுமே நாங்க நெறைய நீங்க பேசுறீங்க. எங்களுக்கு நெறைய கேட்கணும்னு ஆசையா இருக்கு. பட் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால கொஞ்சம் கொஞ்சம் இன்சைட்ஸ தான் எங்களால இப்போதைக்கு புல் பண்ண முடியுது. Let's பட் take one more question and move on. கொஸ்டின் தொடர்ந்து இருந்துங்க. சென் அவர்கள் சொல்லுங்க. உங்களுக்கு Thank you. First of all, it's a great conference. I think I was not expecting it this way. It's excellent. But I noticed everything you are talking very practical and not much politics talked about. But என்னுடைய அந்த பெரிய பெரிய கன்சர்ன் என்னென்றால் எங்களுடைய நண்பர் ஃபைசால் சவுதி அரேபியாவில் இருந்து கதைத்தார். ஆனால் எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற பலர் இளமாக்கள் அவர் குறிப்பிடும் போது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் ரைட்ஸ் சிச்சுவேஷன் அங்கே நடக்கிற இதில் பற்றி ஒரு கொஞ்சமே சொல்லல. அது தட் இஸ் பேட். அப்படி இருக்கக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இங்கேயும் நான் ஒர்க் பண்ணுற இடங்களில் சிலர் கதைப்பினம் ஸ்ரீலங்காவுக்கு ஹாலிடே போகிறாண்டு நான் உடனே அவைக்கு சொல்லுவேன், நான் நீங்களாக இருந்தால் போக மாட்டேன் இன்ன ரீசனுக்காக. அப்போ அப்படி இருக்கேக்கில் இந்த ஒரு பர்டிகுலர்லி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் செஷனில் ஏன்னா தெரியும் என் வைஃப் சொல்லுவா சவுதிக்கு இவன் டிரான்சிட் ஆகும் போயிடாங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் ஒன்றிங், தயவு செய்து நீங்கள் இளைஞர்கள் என்றபடியால் இந்த உலகத்திலே பணம் முக்கியம், எல்லாம் முக்கியம். ஆனால் ஆக்களுக்கு சுதந்திரம் அதை விட சரியான முக்கியம். எனக்கு நல்லா தெரியும் சவுதியில் மக்கள் சரியாக அடக்கப்படுவார்கள். பர்டிகுலர்லி எனக்கு தெரியும் எங்களுடைய பகுதிய நாடுகளிலிருந்து வருபவர்கள் சரியாக டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுவார்கள். அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லல. தயவு செய்து சவுதிக்கு மாத்திரமில்லை, அது எந்த நாடாக இருந்தாலும், பிரிட்டனாக இருந்தாலும் இப்படியான தருணங்களில் அதை பற்றி ஒரு 4 வசனம் சொல்கிறது முக்கியம். இப்போ சிகரெட்டில் இதை குடித்தால் இட் வில் கில் யூ என்று போடுற மாதிரி நண்பர் ஃபைசாலும் அதை சொல்லி இருக்கணும்ன்றதான் என்னுடைய இது. தச்சேன் அங்கே வந்து நீங்கள் ஒரு சாமான களவெடுத்தீங்கன்னா கை இல்லாமல் போவீங்கன்னு சொல்லியிருக்கணும். நன்றி. நன்றி. சையத், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ பேரலலி நானும் இதுல ஜஸ்ட் ஒரு கொஸ்டின். ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து சவுதியில நிறைய சேஞ்சஸ் நடக்குது, பாசிட்டிவ் சேஞ்சஸ் வருது. வி ஆர் ஹியரிங் லைக் women are getting more rights over there. So yeah, there are டிஸ்கிரிமினேஷன் என்றது எல்லா நாட்டிலயும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. ஆனா சவுதியில வந்து இது வந்து நாங்க இந்த சைட்ல இருந்து நாங்க பாக்குறோம். சோ எங்களுக்கு நியூஸ்ல காமிக்கிறது எல்லாமே it's like most discriminated. ஆனா there are also changes. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? just ஒரு 2 lines. ஒரு 30 secondsல summarize பண்ணீங்கன்னா good. 30 seconds. Very difficult to summarize in 30 seconds. But I'm going to ask you a question. You know, if I ask you to choose between an apple and orange, which is your favorite? If you say orange is my favorite, then I'll ask you, have you tried the apple? Without trying both, you cannot judge that, oh, this is the best fruit or this is my preference. Okay. So yes, the media is showcasing Saudi Arabia, Qatar, and I know particularly we talk about human rights, you know, the Qatar stadiums around which are being built. I'm aware about it. But as I've already told during my session, that, you know, we have cases, but it is not done through the government. There are middle parties involved. And yes, the government steps in and they try to fix this because even they are trying to clean their message, I mean, their image. So it is all, you know, media perspective. I'm here for 32 years. And I know so many people who are here for longer. Persecuted. Yes, we have discrimination. And speaking on, you know, the women, right? One thing I want to add on here very quickly is that in Saudi, we've got something called the localization. If you hire one Saudi lady, it means you're hiring 5 Saudi men. That's the kind of, you know, weightage that hiring Saudi women is. So they're doing this to drive, sorry, not 5, 2 Saudi men. They're doing this to drive the opportunities. So, you know, what I'm coming to say is, yes, we have human rights issues, which is the same in every single country. Here, the media is focused on, so they're doing it. I mean, people are being more aware about it. But I promise you, this is not done by the government per se. The government, when they find this out, they do intervene, they do try to fix the situation, and they do try to, you know, make things better. Because they want a clean image, they want investments, they want people coming in, they want Europeans, they want Americans. So I invite you, at least as a transit, if you are coming down to Saudi, do stop by for a day.
and you will see things for your own self. Okay, because சொல்றது வேற இருக்கிறது வேற. So experience it, you will see the difference. I promise you. என் நம்பர் எடுத்துக்கோங்க, ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க ஃபோன் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நாங்க சோஷியல்ஸும் ஷேர் பண்றோம், so that people there can come and question you. Yeah, yes, Harisha and Ajita நீங்க raise பண்ணிருக்கீங்க. Yes, please. First, let us start with Ajita. Yeah, I just like ஒன்று இல்லை உண்மையாக பர்சனல் ஒப்பீனியன். ஐ திங்க் ஒவ்வொருத்தரும் வாடுற எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு நேரத்தை பொறுத்து. Recently, I went to Saudi Arabia, so Riyadh in May for like work vishama. And to be honest with you, like in 4 years experience, first time that I cried, like literally I cried because naan ipa work moolama ponan. So with the company, with an international company, I went there, I did a presentation with my colleague, and people were not even looking at my eyes. They were looking to my colleague's eyes, which she was American, white, etc. And I was answering to their question. So எனக்கு உண்மையா இனிமேல் இல்லாத கவலையா போச்சு. And the first time I was literally leaving something like people not considering what I'm saying just because I felt it because of my color, because I'm Indian, and they are like உண்மையா அவளுக்கு கூடுதலான இந்தியன் தமிழ் பீப்புள் அவளுக்கு சர்வெண்டா அங்க இருக்கிறதால அவளை கன்சிடர் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. அவளுக்கு எனக்கு விளங்கிச்சு, அதை என்ன உணர்ந்தேன் நான் first time. So I agree with you. There are so many opportunities, and நாங்க போகும்போது I was like, why not trying there? But I think in promoting it, it's important to say also that it could be difficult for some people of our origin because of that history of being servants, etc. And we can change that. I can change that if I want. I can work there, etc., etc. But it's important to be aware of it. So okay, thank you for your Thank you, perspective. Ajita. We had to remind இன்னும் 5 ஸ்பீக்கர்ஸ் No, ஸ்பீக் பண்ண இருக்காங்க. அவங்களோட டைம் ஜோனும் டைமும் ஆகிட்டு இருக்குது. So we got to move on. Harsha, you want to quickly jump in? I just want to say one thing quickly. I think racism and discrimination can happen everywhere. I think it has different forms. I don't even want to like particularly pin it on Saudi Arabia or on the people there. I think every country that we are representing here has some form of racism and discrimination. I've been through it, and I think the most valuable thing that we have to take out of this conference is that we have to have more representation in higher positions so that this doesn't happen that often. And I'm looking forward to a future maybe with more opportunities for people who look like us.